எல்லாருக்கும் காலேஜ் முடிச்சுதான் லைஃப் கன்ஃபியூஸ்டா இருக்கும். பட் இங்க ஒரு பையனுக்கு ஸ்கூல் படிக்கும் போது இந்த தாட் வர ஆரம்பிக்குது. பட் சர்ப்ரைசிங்லி அவன் இந்த சொசைட்டில ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்றான். ஃபர்ஸ்ட், எல்லாரும் என்ன படிக்கிறோன்னே தெரியாம படிக்கிறத நோட் பண்றான். செகண்ட், அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜாபுக்கு போறதையும் நோட் பண்றான். லாஸ்டா, மணி மேக் பண்ண நிறைய வழி இருக்கும் போதும் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கன்வென்ஷனல் வே மூலமா மட்டுமே மணி மேக் பண்றத நோட் பண்றான். அவன் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் குறை சொல்றதுக்கு பதிலா மணி மேக்கிங் சிஸ்டம்ல பீப்பிள் ஸ்ட்ரகிள் பண்றதா பாக்குறான். பட் ஹி ஹேட் நோ ஸ்கில்ஸ், நோ டைரக்ஷன் அண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாம இருக்கான். சோ ஏன் எல்லாரும் பண்றதுக்கு ஆப்போசிட்டா பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறான். சோ எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் முடிச்சு பார்ட்டிக்கு போகும்போது இவன் ஜிம்முக்கு போறான். எல்லாரும் என்டர்டைன்மெண்ட்காக பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது இவன் நிறைய புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்றான். எல்லாரும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனுக்கு ரைட்டிங் அண்ட் டிசைனிங் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்டை ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப்னு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணி ஒரு சோசியல் ப்ரூஃபை கிரியேட் பண்றான். அண்ட் அவனோட இந்த மைண்ட் ப்ளோயிங் கண்டென்ட்டை பார்த்து நிறைய பீப்பிள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறைய பீப்பிள் இவனோட ஒர்க்கை டிமாண்ட் பண்ணதை பார்த்து அதையே ஒரு ப்ளூ பிரிண்டா பீப்புளுக்கு செல் பண்ண ஆரம்பிக்கிறான். நவ் ஹி இஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல் பிசினஸ், பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், ப்ரோமோட்டிங் 1% பிசினஸ் மாடல் அண்ட் ஹேவிங் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அக்ராஸ் சோசியல் பிளாட்ஃபார்ம். இவ்வளவு பண்ண அந்த மேன் நேம் Dan Crow. நம்ம ரேண்டம் தாட்ஸை சீரியஸா எடுத்து ஒர்க் பண்ணா அதுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வர வேல்யூபிள் தாட்ஸை உதாசீனப்படுத்தாதீங்க.